ஹாய் வணக்கம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன, அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன உண்மைகளை அவங்க மறைக்கிறாங்க, உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலம் பார்க்க போகிறோம். டயர்ட் ஆஃப் ட்ராமா, கீப்பிங் யூ அ சீக்ரெட், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், in their fields, hater. ஸோ இந்த கார்ட்ஸ்க்கான ரீடிங் இப்போ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன உண்மையை உங்ககிட்ட மறைக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க உங்களை விரும்புகிறாங்களா, அவங்களோட காதல் உண்மையானதா அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த கார்ட்ஸ் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் வந்து உங்களுக்குள்ளே இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இப்போ என்ன இந்த கார்ட்ஸ் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆஃப் ட்ராமா. ஃபஸ்ட் கார்ட் சொல்கிற மெசேஜ் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களால் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகுறாங்க. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சி உங்களை விட தேர்ட் பார்ட்டியை பெட்டராக நினச்சிட்டு போயிருந்தாலும் அவங்களால அவங்க பர்சன் டயர்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிரச்சனைகள், ஏதோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாமே சேர்ந்து இப்போ உங்கள் பர்சனை ரொம்ப வந்து டயர்ட் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ மன அமைதி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் தேர்ட் பார்ட்டியால் கூட நடந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டியாலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைக்கு தேர்ட் பார்ட்டி காரணமாக இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். இப்போ அவங்களாலையும் பிரச்சனை வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க உங்கள் பர்சன். இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ்ஃபுல் பிளேஸ், ஒரு அமைதியை தேடிட்டுருக்காங்க. அவங்களோட மனசு வந்து அமைதியை தான் தேடிட்டுருக்கு. அதனால தான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் வந்து இந்த ட்ராமாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட வரத்துக்கான பிளான் இருக்குது அப்படிங்கிறது தான். எப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ட்ராமா இந்த டயர்ட் ஆகிட்டாங்க, இந்த பிரச்சனைகளால் இந்த விஷயங்களால் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்கங்கும் போது அவங்க அந்த இடத்துல உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து கீப்பிங் யூ அ சீக்ரெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க யார்கிட்டையும் சொல்லலை, ஒரு சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த செகண்ட் கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. உங்களோட இதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி ப்ரெஷர் காரணமாக இருக்கலாம், இல்லை சொசைட்டியோட ஜட்ஜ்மெண்ட் காரணமாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் இஷ்யூஸ் காரணமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், வயசு வித்தியாசம் இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து அவங்கள விட வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து உங்களை விட வயசில் பெரியவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்குள்ளே. அதே மாதிரி ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், கேஸ்ட் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. யார்கிட்டையும் அதை பற்றி வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், மேபி இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் ஆர் முன்னாள் காதல், இவங்களுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதனாலேயே கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கொஞ்சம் சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க சீக்ரெட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த கார்டு சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதையும் வந்து இப்போ வந்து உங்களை ரகசியமாக வச்சுருந்தாலுமே கூட ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து உங்களை எல்லார்கிட்டேயும் காட்டுறதுக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் உங்களை வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்லலைனாலும் உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த தேர்ட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து உங்களோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து இப்போது வந்து உங்ககிட்ட அவங்க எப்படி ஓப்பனாக வர்றது, அது எப்படி இருக்கும், உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறது, ஒரு ப்ராப்ளம் வந்து பிரிஞ்சாச்சு, ரகசியமாக வச்சுருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எப்படி திரும்பவும் உங்ககிட்ட ஓப்பனாக வந்து பேசுகிறது, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. ஸோ உங்கள் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது.
அடுத்து இன் தேர் ஃபீல்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அவங்க மனசில் வந்து அவங்க உங்களை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்களை பற்றி தான் அவங்க நிறைய யோசிக்கிறாங்கங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வேல்யூ தெரியுது, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து இப்போது வந்து உங்களை இழக்க விரும்பலை அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க, உங்களை இழக்க விரும்பலை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா ஹேட்டர் கார்டு வந்திருக்கு. இந்த ஹேட்டர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து யாரோ ஒரு வெளியிலேருந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உங்ககிட்டேருந்து அவங்க வந்து விலகிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. உங்களை பற்றி ஏதோ பல விஷயங்களை தப்பாக வந்து உங்கள் பர்சன் காதுக்கு சிலர் சொல்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் காட்டுது. உங்களை பற்றி தவறான தகவல்கள் வந்து உங்கள் பர்சன் கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேங்களா? ஸோ உங்களை பற்றி தவறான தகவல்கள் உங்கள் பர்சன் கிட்டே போனாலுமே அவங்க வந்து உங்ககிட்ட திரும்பவும் வரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. உங்களை முழுசாக வந்து அவங்களால வெறுக்க முடியல. பட் தேர்ட் பார்ட்டி யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டியோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா ரிவீல் ஆகுது. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் எனர்ஜி, இப்போ கரண்ட்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 2 பேருமே ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்களோட எமோஷன்ஸு, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி வெளியிலேருந்து வர இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பர்சன் உங்களை ரகசியமாக வச்சுருக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக்கிக்கிட்டு இருக்கு. அது எதையுமே உங்கள் பர்சன் ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருக்காங்க. உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட பேசி அவங்க வந்து தெளிவாகிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரணும், என்ன டவுட்ஸ் இருக்குது அதை கிளியர் பண்ணிக்கணும்னு தோணலை உங்கள் பர்சனுக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க மனசில் ரகசியமாக வச்சுக்கிட்டு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸால் தான் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனைகள், நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தாலும், நோ கான்டாக்டில் இருந்தாலும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும், உங்களுக்குள்ளே உள்ள எமோஷ்னல் பாண்டிங் வந்து இன்னும் குறையவே இல்லை. அந்த டீப் கனெக்ஷன் வந்து இன்னும் வந்து லைவாக தான் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளேயும். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து உங்கள் பர்சன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீடிங் மூலியமாக தெரியறது என்னென்னா, எப்போ அவங்க வந்து இந்த ட்ராமாஸால், இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களால் வந்து டயர்ட் ஆகிட்டாங்களோ அப்போவே அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் சீக்கிரமாகவே உங்களை வந்துட்டு எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, உங்களை ஓப்பன் லைஃப்பில் கொண்டு வரத்துக்கு உங்கள் பர்சன் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ உங்களை வந்து ஓப்பன் லைஃப்பில் கொண்டு வரத்துக்கு உங்கள் பர்சன் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ட்ரூத் ரிவீல் ஃபேஸ் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிய வரும். உங்களை பற்றி நெகட்டிவாக உங்கள் பர்சன் கிட்ட சொன்னது யார், பேசினது யார், இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது யார் அப்படிங்கிறதும், என்ன பேசினாங்க உங்களை பற்றி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும். அந்த ட்ரூத் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிவீல் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது. நிறைய ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வரும். என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான பிரிவுக்கான காரணம் என்ன அப்படின்ற ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பொறுமையாக தான் எல்லாமே நடக்கும். ஒரு எமோஷ்னல் ஹீலிங் வந்து உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ மற்ற வெளியிலேருந்து வர அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்குள்ளேயும் ரீயூனியன் வரும். உங்கள் லவ் திரும்பவும் ரீகன்சைல் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் நமக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா நம்ம சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.